வெல்கம் டு மார்வல் அவெஞ்சர்ஸ் ரீகேப் பார்ட் 3. பார்ட் 2 பார்த்தவங்களுக்கு எங்க விட்டுருக்கோம் தெரியும், இருந்தாலும் ஸ்லைட்டா ஒரு ரீகேப் பார்ட் 2. அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் முடிவுல தான் விட்டோம். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் கிளைமேக்ஸ்ல அவெஞ்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அல்ட்ரானை காலி பண்ணிட்டாங்க. ஆனா அவெஞ்சர்ஸ்க்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. கிளைமேக்ஸ் ஃபைட்ல தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம தான் மத்தவங்களுக்கு ஒரு ஆபத்தா மாறிடுவோமோன்னு பயந்து ஹல்க் ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி எங்கேயோ காணாம போயிட்டாரு. எங்க இருக்காருன்னு தெரியாது. அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் முடியும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எங்க இருக்குன்னு திரும்பவும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துவோம். ஸ்பேஸ் ஸ்டோன் அதாவது டெசராக்ட் இப்போ அஸ்கார்ட்ல சேஃபா இருக்குது. மைண்ட் ஸ்டோன் லோக்கியோட செப்டர்ல இருந்து மாறி இப்போ விஷன் நெத்தில சேஃபா இருக்குது. ரியாலிட்டி ஸ்டோன் இப்போவும் கரெக்டர் கையில நோவேர்ன்ற இடத்துல அஸ்கார்ட் ஒப்படைச்சாங்க, அங்க சேஃபா இருக்குது. அண்ட் பவர் ஸ்டோன் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி காப்பாத்தி ஜாண்டார்ன்ற பிளானட்ல சேஃபா ஒப்படைச்சிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டைம்லைன்ல அடுத்து நடந்த முக்கியமான சம்பவம் ஆண்ட்மேன். ஆண்ட்மேனுக்கு அவெஞ்சர்ஸ் மெயின் த்ரெட்டோட பெருசா ஒரு சம்பந்தம் இல்ல, இருந்தாலும் 1-2 இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இருக்கு. என்னன்னு பாப்போம். ஆண்ட்மேனோட கதை ஆரம்பிக்கிறது டாக்டர் ஹேங்க் பிம்ன்ற சயின்டிஸ்டோட கதையில தான். ஹேங்க் பிம் அவர் ஒரிஜினலா ஷீல்டுக்காக ஒர்க் பண்ணவர். அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து மினியேச்சரைசேஷன், எல்லாத்தையும் எப்படி சின்னதாக்கலாம் அப்படின்ற டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்ணிருப்பாரு. ஆனால் அவருக்கு ஒரு பயம் இல்ல, ஒரு உறுதினே சொல்லலாம். ஷீல்டுல இந்த டெக்னாலஜியை நான் ஃபுல்லா டெவலப் பண்ணேன்னா கண்டிப்பா அது ஒரு தீய சக்தி கையில தான் போய் முடியும் அப்படின்ற ஒரு டவுட் அவருக்கு இருந்ததால ஷீல்ட்ல இருந்து அவர் ரிசைன் பண்ணிடுறாரு, வெளில வந்துடுறாரு. அவரோட ரிசர்ச்ல அவரோட வைஃப் ஜேன் டைன் கூட இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த படத்துல தான் வருவாங்க. ஜேன் டைன் இந்த மாதிரி ஒரு மினியேச்சரைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல காணாம போயிடுறாங்க, இறந்து போனதா நினைச்சுக்கிறோம். இல்ல அப்படிதான் காமிக்கிறாங்க அந்த படத்துல. சோ ஹேங்க் பிம் இருக்காரு, மினியேச்சரைசேஷன் டெக்னாலஜி டெவலப் பண்ணிருக்காரு, தனியா ஒர்க் பண்றாரு, கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டாரு. அதே நேரத்துல ஹேங்க் பிம்மோட அசோசியேட் ஜூனியர் எப்படி வேணா சொல்லிக்கலாம், அவரும் இதே டெக்னாலஜில ஒர்க் பண்றாரு. ஆனா ஹேங்க் பிம்முக்கு கிளியரா தெரியும் அந்த அசோசியேட் அந்த டெக்னாலஜியை ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டான்னா கண்டிப்பா அது ஒரு தீய சக்திக்கு காசுக்கு வித்துருவான்னு உறுதியா தெரியும். சோ அது அவன் டெவலப் பண்ணக்கூடாது. அப்படியே டெவலப் பண்ணாலும் அவன் விற்கிறதுக்கு முன்னாடி அதை திருடிடணும்னு ஹேங்க் பிம்முக்கு மைண்ட்ல இருக்குது. அதுக்காக அவர் ஒரு திட்டம் போட்டு உள்ள கொண்டு வர்ற கேரக்டர் தான் ஸ்காட் லாங். Scott, I've been watching you for a while. ஸ்காட் லாங் வந்து ஒரு திருடன், ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சுதான் அந்த டெக்னாலஜி திருட முடியும்னு திட்டம் போட்டு ஹேங்க் பிம் உள்ள கொண்டு வராரு. எதேர்ச்சியா தான் உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு ஸ்காட் லாங் நம்புறாரு. ஆனா அது ஹேங்க் பிம்மோட திட்டம். அது என்னன்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. கடைசியில என்ன ஆகுதுன்னா, இந்த அசோசியேட் டெவலப் பண்ண டெக்னாலஜி ஹைட்ராக்கு விற்க பாக்குறாரு. ஆண்ட்மேன் உள்ள வந்து அது ஃபிளாப் பண்ணிடுறாரு. அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. பட் ஆண்ட்மேனுக்கும் அவெஞ்சர்ஸ்க்கான மெயின் கனெக்ஷன் இந்த படத்துல ஒரு சீன்ல வருது. அவங்க போட்ட பிளானை கிளியரா முடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு டெக்னாலஜி இல்ல ஒரு கேட்ஜெட் தேவைப்படுது. அது எங்க இருக்குன்னா அவெஞ்சர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கு. அது திருடுறதுக்காக ஆண்ட்மேன் அவெஞ்சர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போகும்போது ஒரு மோதல் நடக்குது. அங்க அவர் கூட மோதுறது தான் ஃபால்கன், சாம் வில்சன் ஏகே ஃபால்கன், கேப்டன் அமெரிக்கா தி விண்டர் சோல்ஜர்ல பார்த்த ஃபால்கன். அந்த மோதல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபால்கனுக்கு தெரிய வருது ஆண்ட்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு. அது கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்லயும் பின்னாடி வர அவெஞ்சர்ஸ் படங்கள்லயும் ஒரு இம்பார்ட்டன்டான திருப்பமா முடியுது. அவெஞ்சர்ஸ் கதையில நடந்த மிக முக்கியமான சம்பவம்னு சொல்லலாம், மிக காம்ப்ளிகேட்டடான படம்னு சொல்லலாம். கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கதை. அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் கிளைமேக்ஸ்க்கு மறுபடியும் போறோம். சொக்கோவியான்ற ஊர்ல அவெஞ்சர்ஸுக்கும் அல்ட்ரானுக்கும் சண்டை நடக்குது. ரொம்ப வயலண்டான சண்டை, நிறைய இழப்புகள் நடக்குது. சிவிலியன்ஸ் நிறைய பேர் இறக்குறாங்க. அதனால கவர்மெண்ட் டென்ஷன் ஆகி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் இப்படி ஃப்ரீயா விட்டா பத்தாது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்றதுக்கு, ரெகுலேட் பண்றதுக்கு ஏதாவது மெக்கானிசம் செட்டப் பண்ணணும். அந்த மெக்கானிசம்க்கு, அந்த அக்ரிமெண்ட்ஸ்க்கு அவங்க போட்ட பேரு சொக்கோவியா அக்கார்ட்ஸ். இதே நேரத்தில் விண்டர் சோல்ஜர் எங்க இருக்காரு அப்படின்னு ஜஸ்ட் ஞாபகப்படுத்திப்போம். கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் படத்துல கேப்டன் அமெரிக்காவை காப்பாத்திட்டு விண்டர் சோல்ஜர் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. அவரோட மெமரிஸ் ஆனா ஸ்லைட்டா ட்ரிகர் ஆயிருக்கு. நான் யாரு, என்னோட பாஸ்ட் என்ன அப்படின்ற கேள்விகள் அவர் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் ஹைட்ராவோட பிரெயின் வாஷ் எஃபெக்ட்ஸ் இன்னும் முழுசா போல. ஹைட்ரா இன்னும் அவரை கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கு. எப்படி அவர் ஆக்டிவேட் ஆகிறாருன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொன்னால் அவரோட மனநிலை பக்கி பாண்ட்ஸ்ல இருந்து முழுசா விண்டர் சோல்ஜரா மாறணும். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொன்னா அவர் முழுசா சந்திரமுகியா மாறிடுவாரு. அவர் வந்து பண்ற விஷயங்கள் எதுவுமே அவரோட கண்ட்ரோல்ல இருக்காது, அவரோட கான்சியஸ்னஸ்ல பண்ண மாட்டார். சோ இந்த ஒரு ஸ்டேட்ல இருக்காரு விண்டர் சோல்ஜர். அங்க ஆரம்பிக்குது கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரோட கதை. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் ஆபரேஷன் நடக்குது. அந்த ஆபரேஷன் வந்து லீட் பண்றவர் கேப்டன் அமெரிக்கா தான். அந்த ஆபரேஷன்ல ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, எதிர்பாராத ஒரு திருப்பத்துல நிறைய சிவிலியன்ஸ் இறந்துடுறாங்க. அந்த சிவிலியன்ஸ் மோஸ்ட்லி வக்காண்டான்ற ஊரை சேர்ந்தவங்க. வக்காண்டா எல்லாருக்கும் தெரியும், பிளாக் பேந்தரோட ஊரு. அப்படிதான் பிளாக் பேந்தர் ஃபர்ஸ்ட் கேப்டன் அமெரிக்கா இல்ல அவெஞ்சர்ஸ் இந்த த்ரெட்டுக்குள்ள உள்ள வராரு. சொக்கோவியா அக்கார்ட்ஸ் சைன் பண்றதுக்கு ஒரு பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றாங்க. எல்லா கவர்மெண்ட் தலைவர்களும் அங்க வராங்க. அதுக்காகவே வக்காண்டாவோட ராஜாவும் அவரோட பையன் பிளாக் பேந்தரான டிச்சாலா அவரும்
வராங்க இந்த மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங் நடக்கும்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதுல இறந்து போறார் வகாண்டாவோட ராஜா. இந்த எக்ஸ்ப்ளோஷன் செஞ்சது இது காரணம் விண்டர் சோல்ஜர் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணப்படுது. விண்டர் சோல்ஜர் ஒரு வாண்டட் கிரிமினலா அறிவிக்கப்படுறாரு. விண்டர் சோல்ஜர் பிளாக் பேந்தர் ஸ்பாட் பண்றாரு. பிளாக் பேந்தர் விண்டர் சோல்ஜரை கொல்றதுக்காக போறாரு. அதே நேரத்துல விண்டர் சோல்ஜர் கிடையாது, அவரு பக்கி பான்ஸ் அவரோட ஒரிஜினல் மனநிலை செய்யல அப்படின்னு தெரிஞ்ச கேப்டன் அமெரிக்காவும் அவர் கூட ஃபால்கனும் இவரை காப்பாற்ற பார்க்கறாங்க. விண்டர் சோல்ஜர் ஒரு அறிவிக்கப்பட்ட கிரிமினல் ஆனதாலையும் கேப்டன் அமெரிக்கா அவர் காப்பாற்ற பார்த்ததாலையும் கேப்டன் அமெரிக்காவும் இப்ப கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி லேபிள் பண்ணிடுறாங்க. டோனி ஸ்டார்க் அதாவது அயர்ன் மேன் இப்ப ஃபுல்லா கவர்மெண்ட் சைடா இருக்காரு. சோ அவெஞ்சர்ஸ் லைட்டா ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்குது. சொக்கோவியா அக்கார்ட் சைன் பண்ணணுமா வேணாமான்னு ஏற்கனவே அவெஞ்சர்ஸ்க்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. நிறைய டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பா சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் அயர்ன் மேன் அதாவது டோனி ஸ்டார்க். ஏனென்றா அல்ட்ரான் உருவானது அவரால அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்குள்ளே இருக்குது. அதனாலதான் நிறைய பேர் இறந்தாங்கன்ற குற்ற உணர்ச்சி இருக்குது. சோ கண்டிப்பா இது சைன் பண்ணணும்னு டோனி ஸ்டார்க்கும் இல்ல நம்ம சுதந்திரமா தான் செயல்படணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தவர் கேப்டன் அமெரிக்கா. அயர்ன் மேன் கூட இந்த ஐடியாலஜியில சேர்ந்து இருந்தவங்க பிளாக் விடோ நதாஷா ரோமனாஃப், அப்புறம் விஷன், வார் மிஷின். கேப்டன் அமெரிக்கா கூட ஸ்ட்ராங்கா இருந்தவர் ஃபால்கன். சோ இப்படி கிட்டத்தட்ட ரெண்டு டீமா ஸ்பிளிட் ஆகுது. இப்போ விண்டர் சோல்ஜர் காப்பாற்றணும் அப்படின்னு கேப்டன் அமெரிக்காவும் விண்டர் சோல்ஜரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு பிளாக் பேந்தரும் இது எல்லாத்தையும் ஒரேடியா நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும் அப்படின்னு அயர்ன் மேன் அண்ட் டீமும் வெயிட் பண்றாங்க. விண்டர் சோல்ஜரை காப்பாத்தி கூட்டிட்டு பாக்குறாரு கேப்டன் அமெரிக்கா. அவர் கூட இருக்கார் ஃபால்கன். ஃபால்கன் ஆண்ட்மேன் படத்துல ஆண்ட்மேனை சந்திச்சதால அவர் கூட்டிட்டு வர ஆண்ட்மேன் அண்ட் ஹாக்கையும் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் அயர்ன்மேன் கூட ஏற்கனவே இருந்த பிளாக் விடோ, வார் மிஷின், விஷன் எல்லாமே சேர்ந்து வராங்க. அதுவும் இல்லாம இந்த படத்துல முதலா புதுசா ரெக்ரூட் பண்ணப்பட்ட அவெஞ்சரான ஸ்பைடர்மேன் உள்ள ஜாயின் பண்றாரு. எனக்கு எப்படியாவது விண்டர் சோல்ஜரை பார்த்து அவனை சாவடிச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறதால பிளாக் பேந்தரும் இவங்க கூட ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்க நடக்கிறது தான் அந்த நீங்க ஏர்போர்ட்ல பார்த்த அந்த மிக பிரம்மாண்டமான ஃபைட் சீக்வன்ஸ். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல எல்லா கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா சைடுல இருக்கிற எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. ரெண்டு பேர் தப்பிக்கிறாங்க, கேப்டன் அமெரிக்கா அண்ட் விண்டர் சோல்ஜர். அவங்க ஒரு ஹைட்ரா பேஸ் நோக்கி போறாங்க. அந்த ஹைட்ரா பேஸ் அழிக்கிறதுக்காக போறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. மத்த அவெஞ்சர்ஸ் அதாவது கேப்டன் அமெரிக்கா கூட இருந்த அவெஞ்சர்ஸ் ஆன ஹாக்கை, ஆண்ட்மேன் இவங்கெல்லாம் அண்ட் ஃபால்கன் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆன்டி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் இண்டிபெண்டண்டா நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல அயர்ன்மேனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சொக்கோவியா அக்கார்ட் சைன் பண்ணப்பட்ட இடத்துல நடந்த பாம்பு பிளாஸ்டுக்கு காரணம் விண்டர் சோல்ஜர் கிடையாது, அவரை ஃப்ரேம் பண்ணாங்க. சோ கேப்டன் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு அயர்ன்மேனுக்கு படுது. அதனாலவே கேப்டன் அமெரிக்கா அண்ட் விண்டர் சோல்ஜரை ஃபாலோ பண்ணி அயர்ன்மேனும் போறாரு. விண்டர் சோல்ஜர் எங்க இருக்காரு அவனை பார்த்து நான் சாவடிக்கணும்ன்ற மென்டாலிட்டியில யாருக்குமே தெரியாம அயர்ன்மேனை ஃபாலோ பண்ணிட்டு போறார் பிளாக் பேந்தர். ஹைட்ரா பேஸ்ல கேப்டன் அமெரிக்காவும் விண்டர் சோல்ஜரும் ரீச் பண்றாங்க. அவங்க பின்னாடியே வராரு அயர்ன்மேன். 3 பேர் சந்திச்சிடறாங்க. கிட்டத்தட்ட பிரச்சனைகள் எல்லாம் பேசி முடிக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வரும்போது அங்க யாரோ பிளான் பண்ண மாதிரி ஒரு வீடியோ பிளே ஆகுது. என்ன வீடியோனா முன்னாடி பார்ட் 1ல சொல்லியிருப்போம் 1991ல நடந்த சம்பவம், மிக முக்கியமான சம்பவம். விண்டர் சோல்ஜர் ஹோவர்ட் ஸ்டார்க் அதாவது அயர்ன்மேனோட அப்பா ஹோவர்ட் ஸ்டார்க்க சாவடிச்ச வீடியோ அங்க பிளே ஆகுது. அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு ட்ராப், நம்மளுக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுக்குன்னு எவ்வளவு ட்ரை பண்றான்னு. ஆனால் அது புரிஞ்சுக்காம அயர்ன்மேனுக்கும் கேப்டன் அமெரிக்காவும் விண்டர் சோல்ஜருக்கும் அங்க ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில எப்படியோ ஒரு வழியா கேப்டன் அமெரிக்கா அயர்ன்மேன் அடிச்சு போட்டு விண்டர் சோல்ஜரை கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த மிகப்பெரிய வியூகத்தை அமைச்சது யாரு? அவெஞ்சர்ஸ்குள்ள இந்த சண்டை மூட்டி விடுறதுக்கு இந்த பெரிய வியூகத்தை அமைச்சது சொக்கோவியா அப்படின்ற ஊர்ல இருந்த ஒரு ஆர்மி ஜெனரல். சொக்கோவியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானோட கிளைமாக்ஸ் ஃபைட் நடந்த இடம். அந்த ஜெனரல் அவரோட ஃபேமிலியை மொத்தமா அந்த சொக்கோவியா கிளைமேட்டிக் ஃபைட்ல இறந்துட்டாரு. அதனாலவே அவெஞ்சர்ஸ் பழி வாங்கணும், அவெஞ்சர்ஸ்ன்ற ஒரு பாடி இனிமே ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவர் அமைச்ச யூகம் தான் இது. அதுல அவரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. கேப்டன் அமெரிக்கா அயர்ன்மேன் அடிச்சு போட்டு விண்டர் சோல்ஜர் தூக்கிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் ஓரமா நின்னு ஒட்டு கேட்டவர் பிளாக் பேந்தர். ஏன்னா அவருக்கு கடைசியில வரைக்கும் புரியல அவர் அப்பாவோட சாவுக்கு காரணம் யாரு அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே வேற யாரோ ஃப்ரேம் பண்ணதுதான், இதுக்கு விண்டர் சோல்ஜர் காரணம் இல்ல அப்படின்னு பிளாக் பேந்தர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இது எல்லாருக்கும் புரிய வைக்க முடியாதுனால கேப்டன் அமெரிக்காவும் விண்டர் சோல்ஜரும் இப்பவும் அமெரிக்கன் கவர்மெண்ட் கண்ல குற்றவாளிகள் தான். அதனால அவங்கள ஃப்ரீயா விட முடியாதுனால பிளாக் பேந்தர் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வகாண்டா போயிடுறாரு. வகாண்டா சயின்டிபிகலி வெரி வெரி அட்வான்ஸ்ட் கண்ட்ரி. அதனால விண்டர் சோல்ஜரோட பிரெயின் வாஷ் எஃபெக்ட்ஸ் எப்படி அவர் ஃப்ரெஷ்ஷா பக்கி பான்ஸாவே திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அயர்ன்மேன் கூட நடந்த ஃபைட்ல அவரோட லெஃப்ட் மெட்டாலிக் ஆர்ம் அதுவும் வீணா போயிடுச்சு. அதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபியூச்சர்ல கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது அடுத்த படத்துல பார்ப்போம். கேப்டன் அமெரிக்கா கூட இருந்த அவெஞ்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாம்
கிட்டத்தட்ட அரஸ்ட் ஸ்டேட்ல இருந்தாங்கன்னு சொன்னோம். அதுல முக்கியமா கேப்டன் அமெரிக்கா கூட இருந்த ஹாக்கை அண்ட் ஸ்காட் லாங், அதாவது ஆண்ட்மேன், இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணி கொடுத்துறாங்க ஹவுஸ் அரெஸ்ட், 2 வருஷம் நாங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்துறாங்க. இதனால தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல நீங்க அவங்கள பார்க்கல. அடுத்து வந்த படம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அவெஞ்சர்ஸோட மெயின் த்ரெட்டோட பெருசா ஒரு கனெக்ஷன் இல்ல, முக்கியமான ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கு, பட் ஸ்டோரி வைஸ் பெருசா கனெக்ஷன் இல்லாத ஒரு படம். டாக்டர் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் நியூயார்க்ல வந்து ஒரு ஃபேமஸ் சர்ஜன், வெரி சக்சஸ்ஃபுல் சர்ஜனா இருக்காரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு கைக்கு செயல் இழந்துருது, சர்ஜரி பண்ண முடியல. ரொம்ப டெஸ்பரேட்டா எப்படி வந்து என் கைக்கு செயல் திரும்ப பெறலாம் அப்படின்னு டெஸ்பரேட்டா சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் கண்ணில் படுது. காலுக்கு செயல் இழந்தவர் திடீர்னு ஒரு நாள் மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரை போய் பார்க்கும்போது அவர் சொன்னாரு, உங்களுக்கான பதில், நீங்க தேடுறதுக்கான பதில் வந்து நேபாள் காட்மண்டுல இருக்கு, அங்க போய் பாருங்க. காட்மண்டு போறார் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அங்கதான் அவருக்கு தெரிய வருது, இந்த உலகம் வந்து ஒரு உலகம் இல்ல, பல உலகங்கள் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பின்னி பிணைஞ்சு கிடக்குது. இந்த 2ஆம் உலகம் 3ஆம் உலகம் மாதிரி அதையெல்லாம் ஒரு மந்திரவாதமோ மாய சக்தியோ ஏதோ சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு கட்டி காக்குது. எல்லாத்தையும் கட்டி காக்குற ஒரு ரொம்ப பழைய ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒத்துக்கிறார், நான் உன்னை ட்ரெயின் பண்றேன், உன் கைக்கு செயல் தரேன், உன்னை வந்து இந்த மிஸ்டிக் ஆர்ட்ஸ்ல ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இவரும் ஓகே, நம்ம கைக்கு செயல் கிடைக்குதே, நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு மிஸ்டிக் ஆர்ட்ஸ்ல ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. பேசிக் பிரைஸ் என்னன்னா, பூமியை வந்து காப்பாத்துறதுக்கான ஒரு கவசம், ஒரு ப்ரொடெக்டிவ் கவசம் வந்து இருக்கு. அந்த கவசம் வந்து பூமியில இருந்து 3 சென்டர்ல இருந்து எமினேட் ஆகுது. 3 சென்டர் எங்கன்னா ஹாங்காங், லண்டன், நியூயார்க். இந்த பெரிய மந்திரவாதி, அவருக்கு பல சிஷ்யர்கள் இருந்திருக்காங்க. அதுல ஒரு சிஷ்யன் வந்து கட்சி மாதிரி தீய சக்திகள் கூட சேர்ந்துட்டாரு. அவருக்கு இந்த எல்லா சீக்கிரட்டும் தெரியறதுனால அவரு இந்த கவசத்தை அழிக்க பாக்குறாரு. அத டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் இந்த பழைய மந்திரவாதியும் சேர்ந்து எப்படி கவுண்டர் பண்றாங்க, எப்படி துரத்துறாங்க அப்படின்றதான் கதை. அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த ஃபைட்ல இந்த பழைய மந்திரவாதி இறந்துடுறாரு. ஆனா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து உலகத்தை காப்பாத்திடுறாரு. எதை வச்சுன்னா, இந்த மந்திரவாதி அவர்கிட்ட கொடுத்த மிக வலிமையான ஒரு ஆயுதத்தை வச்சு, அந்த ஆயுதம் பேரு ஐ ஆஃப் அகமோட்டோ. அந்த ஐ ஆஃப் அகமோட்டோ வச்சு ஒரு டைம் லூப் கிரியேட் பண்ணி தான் தீய சக்திகள் எல்லாம் அதுக்குள்ள மாட்டி விட்டு இவர் கடைசியில சரணடைய வைக்கிறாரு. டைம் லூப் என்னன்னா, ஒரு வட்டத்துக்குள்ள உங்களை ஓட விட்டா எப்படி இருக்கும், எங்கேயும் போக முடியாது, அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி டைம்ல ஒரு வட்டம் போட்டா ஃபியூச்சருக்கும் போக முடியாது, பாஸ்டுக்கும் போக முடியாது, அதே டைம்குள்ள போயிட்டு வர மாதிரியே இருக்கும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்னு தீய சக்திகள் இவர்கிட்ட சரணடைஞ்சு இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போ பெரிய மந்திரவாதி இறந்துட்டதால டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கார்டியனா நியூயார்க்ல செட்டில் ஆயிடுறாரு. அவர் கழுத்துல இப்ப மாட்டிட்டு இருக்கிற ஐ ஆஃப் அகமோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நத்திங் பட் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்ல ஒன்னான டைம் ஸ்டோன். இப்போ பூமியில 2 இன்ஃபினிட்டி ஸ்டோன் இருக்கு. விஷன் நெத்தியில இருக்கிற மைண்ட் ஸ்டோனும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கழுத்துல இப்ப தொங்கிட்டு இருக்கிற டைம் ஸ்டோன். கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 2. இந்த படம் வந்து அவெஞ்சர்ஸ் மெயின் த்ரெட்ல பெருசா பாதிக்காத ஒரு படம். இது மோஸ்ட்லி பீட்டர் குவில், அதாவது ஸ்டார்-லார்டோட பேக் ஸ்டோரியை சொன்ன ஒரு படம். இது வந்து அவெஞ்சர்ஸ் மெயின் த்ரெட்டுக்கு ரொம்ப அவசியம் இல்லாத கதை. மார்வல் யூனிவர்ஸ் ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்றவங்களுக்கு இது ஒரு மெயின் த்ரெட்டா தெரியலாம், பட் அவெஞ்சர்ஸ் த்ரெட்டுக்கு இது ரொம்ப அவசியம் இல்லை. இந்த படத்துல இருந்து மெயினா எடுத்துட்டு போக வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னா, கமோரா அண்ட் நெபுலா 2 பேரும் தானோஸோட பொண்ணுங்க. 2 பேருக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. 2 பேரும் பார்த்தாலே அடிச்சுப்பாங்க. என்ன காரணம்னா, தானோஸ் வளர்த்த விதம் தான். தானோஸ் வந்து 2 பொண்ணுங்களா வளர்க்கல. இவங்களை கிட்டத்தட்ட 2 ஒரு காம்படிஷனா தான் வளர்த்தாரு. யார் பெட்டர் வாரியர், யாருன்னா சொல்றதை முடிக்கிறாங்க அப்படின்னு தான் வளர்த்தாரு. அதனாலே 2 பேருக்கும் பார்த்தா ஆகாது. இதுல ஃபேவரட் டாட்டர் அப்படின்னு தானோஸ் கமோராவை சொல்றதால நெபுலாவுக்கு கமோரா மேல எக்ஸ்ட்ரா ஒரு கோபம். கமோராவை பார்த்தாலே சாவடிக்கணும் அப்படின்னு தான் நெபுலா இருக்காங்க. ஆனால் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 2ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களுக்கு புரிய வருது, இவனும் தப்பு இல்ல, அவளும் தப்பு இல்ல, 2 பேரும் தானோஸால அப்படி வளர்க்கப்பட்டாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட விக்டிம்ஸ் ஆஃப் தானோஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதனால இப்போதைக்கு நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு 2 பேரும் ஏன் தானோஸுக்கு எதிராக செயல்படக்கூடாது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. தானோஸ் MCU-ஓட மிகப்பெரிய வில்லன். Everyone on my position. இங்க வந்து தானோஸ் யாரு, ஹீரோ கேரக்டரோட வில்லன் கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சோ தானோஸ் யாரு, அவரோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்ல போறோம். தானோஸ் டைட்டான் அப்படின்ற ஊர்ல வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன் சொல்லலாம். ரொம்ப நல்ல எண்ணங்கள் இருந்த மனுஷன். ஆனால் ஒரு லெவலுக்கு மேல நல்ல எண்ணங்கள் அதிகமாகி கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார எண்ணம் உருவாகி அதுக்கு அடிமையாகி போனவர் தான் தானோஸ். அது என்ன எண்ணம்னா, நம்ம உலகத்துல இருந்த பல சர்வாதிகாரிகளுக்கு வந்த அதே ஐடியா தான் தானோஸுக்கும் வந்தது. பிரபஞ்சத்துல எங்க பார்த்தாலும் ஒரே பசி பட்னி பஞ்சமாவே இருந்தது. இதை வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன வழினா, பாதி ஜனத்தொகையை அழிச்சிட்டா இதெல்லாம் ஈஸியா சால்வ் ஆயிடுமே
அப்படின்னு ஒரு பைத்தியக்கார எண்ணம் அவர் மைண்டுக்குள்ள உட்கார்ந்துருது. அவர் அதுக்கு அடிமையிடுறாரு. அதனாலவே அவரை மேட் டைட்டன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ணம் வந்ததுல இருந்து அவர் பண்ண வேலை என்னன்னா, ஒரு கிரகமா போய் அங்க இருந்த பாதி பாப்புலேஷனை அழிச்சிடுறாரு. இந்த ஜாதி, மதம், வயசு, அந்தஸ்து, சொத்து இந்த பேசிஸ் எல்லாம் கிடையாது. டோட்டலி ரேண்டமா செலக்ட் பண்ணி அழிச்சிடுறாரு. ஆனால் ஏதாவது ஒரு கிரகத்துல இருந்து திடீர்னு ஏதாவது ஒரு குழந்தை கண்ணில் படும்போது அந்த குழந்தையை இவரை கூட சேர்த்துக்கிறாரு. அவங்கள தான் சில்ட்ரன் ஆஃப் தானோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமோரா, நெபுலா மற்றும் பல பேர் அப்படி சேர்ந்தவங்க தான். இதுல வந்து கமோரா, நெபுலா போல சுருக்கமா சில பேர் வந்து பெருசானதுக்கு அப்புறம் தானோஸ் செய்யறது சரியில்லைன்னு தெரிஞ்சு அவருக்கு எதிராக திரும்பிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் தானோஸுக்கு விசுவாசமாவே இருந்துடுறாங்க. தானோஸ் வந்து ஒரு கிரகமா போய் பாதி பாப்புலேஷன் அழிச்சிட்டே இருந்தாரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் தெரிஞ்சு போச்சு, இது ரொம்ப ஸ்லோ, இப்படி போனா வந்து நம்ம மிஷனை வந்து ஃபுல்லா முடிக்கிறதுக்கு பல காலம் ஆயிரும். அப்பதான் அவருக்கு தெரிய வருது 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன் இருக்கு. இந்த 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனும் ஒரே நேரத்துல நம்ம கையில இருந்தா உலகத்தை வந்து, இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம வந்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்கலாம். 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனும் கையில வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சொடுக்கு போட்டா பாதி பாப்புலேஷன் காலியாயிடும் அப்படின்னு அவருக்கு யார் சொன்னாங்க, அவருக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, படங்கள்ல காமிக்கல. பட் அது அவருக்கு எப்படியோ தெரிய வருது. சோ இதுதானே ஈஸி டெக்னாலஜி, நம்ம வந்து இப்படியே போயிடலாம் அப்படின்னு 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனும் தன் கைக்கு வர வைக்கிறதுக்கான வேலையை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அங்கதான் நம்ம அவெஞ்சர்ஸ் கதையும் ஆரம்பிக்குது. ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங், இந்த படத்துக்கும் அவெஞ்சர்ஸ் மெயின் த்ரெட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு வேணா சொல்லலாம். இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா, டோனி ஸ்டார்க் வந்து ஸ்பைடர்மேனை டிஸ்கவர் பண்ணாரு. ஸ்பைடர்மேன் ஓகே, இவன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் அவெஞ்சரா வச்சுக்கலாம் அப்படின்னு மனசுல வச்சிருக்காரு. இருந்தாலும் அவெஞ்சர்ஸா சேர்றதுக்கு நீ இன்னும் ரெடி இல்ல, நீ ஊர்ல சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்றாரு. இந்த படத்தோ மூலமா ஸ்பைடர்மேன் என்ன ப்ரூவ் பண்றாருன்னா, நான் சின்ன பையன்லாம் கிடையாது, மனசளவுல இமோஷனலா நான் மெச்சூர் ஆயிட்டேன், நான் ஒரு அவெஞ்சர்ஸ் ஆவறதுக்கு, ஒரு அவெஞ்சர் ஆவறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு அயன்மேனுக்கு ப்ரூவ் பண்றது தான் இந்த படம். Just don't do anything I would do, and definitely don't do anything I wouldn't do. That's not a hug. I'm just grabbing the door for you. All right, kid. Good luck out there. அவெஞ்சர்ஸ் மெயின் த்ரெட்டோடு ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்க்கு இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன் என்னன்னா, இதுல மெயின் வில்லன் யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி, டெரரிஸ்ட்க்கு நிறைய வெப்பன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி விக்கிறாரு. அந்த டெக்னாலஜி வந்து சித்தோரி அப்படின்ற அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து உழுந்த ஒரு பீஸ் ஆஃப் டெக்னாலஜி. சித்தோரி யார் அப்படின்னு ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா, முதல் அவெஞ்சர்ஸ் படத்துல நியூயார்க்ல அட்டாக் பண்ண ஏலியன் ட்ரைப் அப்படின்னு சொல்லலாம். அவங்க விட்டு போன டெக்னாலஜில தான் இந்த மெயின் வில்லன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுல தான் ஸ்பைடர்மேன் உள்ள புகுந்து எல்லாரையும் காப்பாத்திடுறாரு. இந்த படம் முடிவுல அயன்மேன், அதாவது டோனி ஸ்டார்க் வந்து ஒத்துக்கிறார் ஸ்பைடர்மேன் கிட்ட, ஓகே நீ ப்ரூவ் பண்ணிட்ட, நீ மெச்சூர் ஆயிட்ட, நீ ஒரு அவெஞ்சர் ஆகிறதுக்கு முழு தகுதியானவன், வா அவெஞ்சரா சேரு அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப ஸ்பைடர்மேன் சொல்றாரு, வேணாங்க, நான் இப்போதைக்கு அவெஞ்சரா சேரல, நான் என் ஊர்லயே சின்ன சின்ன வேலை எல்லாம் பாத்துக்கிறேன், டைம் ஆகும்போது நானே வந்து சேர்ந்துக்கிறேன், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்க்கு அடுத்த வந்த படம் தார் ராக்னராக். ஆனா இப்போ நம்ம தார் ராக்னராக் பார்க்கல, நேரா பிளாக் பேந்தர் பார்க்கறோம். ஏன்னா தார் ராக்னராக்ல இருந்து டைரக்டா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் போறது தான் கரெக்ட். பிளாக் பேந்தர், My son, it is your time. Show me my respect and bow down. You get to decide what kind of king you are going to be. பிளாக் பேந்தர் ஒருவேளை MCUவோட பெஸ்ட் சோலோ மூவின்னு சொல்லலாம். அயன்மேன் கழிச்சு பெஸ்ட் சோலோ மூவி அப்படின்னு வேணா சொல்லலாம். பிளாக் பேந்தர் வகாண்டாவோட காவலன். வகாண்டா வந்து ஆப்பிரிக்கால மிக சிறிய ஒரு ஊரு, உலகத்திலேயே மிக வறுமையான மிக பாவமான ஒரு ஊரு அப்படின்னு வெளி உலகம் நம்பிட்டு இருக்கிற ஒரு ஊரு. உண்மையிலேயே வகாண்டா வந்து உலகத்திலேயே டெக்னாலஜிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஊரான ஒண்ணு. எப்படி பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமியை வந்து ஒரு விண்கல் தாக்கிடுச்சு. அது தாக்கின இடம் இன்னைக்கு வகாண்டா இருக்கக்கூடிய இடம். அந்த விண்கல்ல இருந்த எலமெண்ட் மெட்டல் வைப்ரேனியம், பூமியிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல். சோ வகாண்டாவுக்கு பெரிய ஒரு டெபாசிட் வைப்ரேனியம் இருந்திருக்கு. ஆனால் இவ்வளவு வைப்ரேனியம் எங்க கையில இருக்கு அப்படின்னு வகாண்டா வெளி உலகத்துக்கு சொல்லவே இல்லை. அது ஒரு மூடி மறைச்சிட்டாங்க அந்த உண்மையை. அந்த வைப்ரேனியம் வச்சு அவங்க டெக்னாலஜி, அவங்க ஊர் எல்லாத்தையும் பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாங்க. அப்பப்ப பணம் தேவைப்படும் போது கொஞ்சமா வைப்ரேனியம் வித்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு பெரிய டெபாசிட் இருக்கிற விஷயம் உலகத்துக்கு சொல்லவே இல்லை. பிளாக் பேந்தர் பொசிஷன் வந்து அட் எ டைம் ஏதாவது ஒரு வகாண்டன் சிட்டிசனுக்கு மட்டும் கொடுக்க கூடிய ஒரு பொசிஷன். ஏதோ ஒரு பூவோட கஷாயத்தை குடிச்சா ஏதோ ஸ்பெஷல் பவர்ஸ் வரும், அவர்தான் பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு வகாண்டருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பொசிஷன். அதுவும் இல்லாம நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதால பிளாக் பேந்தருக்கு சூட் எல்லாம் கொடுத்து அவர் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வச்சிருக்காங்க வகாண்டா ஊர்ல. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துல வகாண்டாவோட ராஜாவும் அவரோட பையன் இப்போ பிளாக் பேந்தரா இருக்கிற டிச்சாலாவும் அந்த மீட்டிங் வந்திருந்தாங்க. அங்க பாம் பிளாஸ்ட்ல ராஜா இறந்துடுறாரு. சோ பிளாக் பேந்தரா இருக்கிற டிச்சாலா ராஜாவா பதவி ஏத்துக்கிறாரு. பிளாக் பேந்தர் படத்துல டிச்சாலான்ற ராஜாவுக்கு ஒரு போட்டியாளன் ஒருத்தன் வரான். அவரை எப்படி சமாளிச்சு ஓவர் கம் பண்ணி ராஜாவா எஸ்டாப்ளிஷ் ஆகுறாரு அப்படின்றது தான் படம். அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க, ரொம்ப அருமையான படம். இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, பல கோடி வருஷங்களாக இல்ல பல ஆயிரம் வருஷங்களாக வகாண்டா வந்து வெளி உலகத்துல இருந்து பல உண்மைகள் மறைச்சிட்டு இருக்கு. எங்க கிட்ட இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு,
இவ்வளவு செல்வங்கள் இருக்கு அப்படின்னு மறைச்சிட்டு இருக்காங்க. டிச்சாலா மனசுல இது தப்பு, நம்ம வந்து இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு, இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம உலகத்துல பல ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம், இது வந்து உலகத்துக்கு திறந்து காட்டணும், வகாண்டாவை ஓபன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராரு. அதுதான் இந்த படத்தோட மிக முக்கியமான பாயிண்ட். அதுவும் இல்லாம ஞாபகப்படுத்திக்க வேண்டிய விஷயம், வின்டர் சோல்ஜர் இப்போ வகாண்டாவில் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட பிரெயின் வாஷ் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க இரேஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு இப்போ வகாண்டால புது ஒரு பேர் கொடுத்திருக்காங்க, ஒயிட் வுல்ஃப் அப்படின்னு. தார் ராக்னராக். Is this to see me? Asgard is dead. தார் ராக்னராக் கதைக்கு போற முன்னாடி தார் டார்க் வேர்ல்ட்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். தார் டார்க் வேர்ல்ட்ல தார் வந்து ரியாலிட்டி ஸ்டோனை சக்சஸ்ஃபுல்லா மீட்டு அது வந்து நோவேர்ல கலெக்டர் கையில சேஃபா ஒப்படைச்சிட்டாரு. ஒடின் இப்போவும் அஸ்கார்டுக்கு ராஜாவா இருக்காரு. அந்த படத்துல நடந்த ஒரு சண்டையில லோக்கி இறந்துட்டதா ஒரு பில்டப் கொடுத்தாரு. எல்லாரும் அதை நம்பிட்டாங்க. இப்போ வந்து தார் வந்து பிரபஞ்சத்துல பல கிரகங்களுக்கு போயிட்டு இருக்காரு. எங்க எல்லாம் அஸ்கார்டோட எதிரிங்க இருக்காங்களோ தேடி பிடிச்சி சாவடிக்கிறாரு. அப்படி ஒரு எதிரியை சந்திக்கிறாரு அவரு சொட்டர். சொட்டர்ன்ற எதிரியா இவரு வந்து ஓவர் கம் பண்ணிடுறாரு. ஆனாலும் சொட்டர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்லுது தார் கிட்ட, அஸ்கார்டு வந்து அழிய போகுது, அதுவும் இல்லாம அங்க இருக்கிறவர் வந்து ஒடின் கிடையாது, நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. குழம்பி போன தார் வந்து திரும்ப அஸ்கார்டுக்கு வராரு. பார்த்தா ஒடின் அங்கதான் இருக்காரு. ஆனா இவருக்கு டவுட் வருது, ஒடின் மாதிரியே நடந்துக்கலையே, வேற மாதிரி நடந்துக்கிறாரு. அதனால தார் ஒடினை பிடிச்சு கொடைறாரு. அப்பதான் தெரிய வருது அது ஒடின் கிடையாது, ஒடின் உருவத்துல இருக்கிற லோக்கி. சோ ஒரிஜினல் ஒடின் எங்க? தார் வந்து லோக்கியை கூட்டிட்டு ஒடினை தேட கிளம்புறாரு. கடைசியா ஒடின் கிடைக்கிறாரு. ஒடின் வந்து பூமியில தான் இருந்துட்டு இருக்காரு. சந்திக்கும் போது ஒடின் ஒரு விஷயம் சொல்றாரு, அஸ்கார்டு வந்து கண்டிப்பா அழியதான் போகுது, நீ நினைச்சாலும் யார் நினைச்சாலும் அது தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயமா மறைஞ்சிடுறாரு. அந்த இடத்துல அப்பியர் ஆகுறாங்க ஹெலா. ஹெலா யாருன்னா ஒடினோட மூத்த பொண்ணு. ஒரு காலத்துல ஒடினுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த, பல போர்களில் ஒடின் கூட சண்டை போட்ட ஹெலா. ஆனா ஒரு லெவலுக்கு மேல ஒடினோட கட்டுப்பாட்டுக்கு வெளியே அவங்க போனதால அவங்கள வந்து ஜெயில தூக்கி போட்டு, இப்படி ஒரு ஆள் இருந்தாங்க, இத்தனை போர்ல எல்லாம் இவங்க ஃபைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற உண்மையை மூடி மறைச்சிட்டாரு ஒடின். இப்போ ஹெலா தப்பிச்சிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. தோருக்கெல்லாம் பல மடங்கு பலசாலி. தோரோட ஹேமரை வந்து அப்படியே பேப்பர் கப் மாதிரி நறுக்கி அப்படியே கீழே போட்டாங்க. ஷாக்கான தார், ஷாக்கான லோக்கி என்ன பண்ணுன்னு தெரியாம தெரிச்சு போய் இன்னொரு கிரகத்துக்கு போய் விழுந்துடுறாங்க. அது எப்படி போனாங்கன்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த கிரகத்துல தார் கண்முழிக்கும் போது தார் வந்து ஒரு பிரிசனராகவும் லோக்கி வந்து ராஜாவுக்கு பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது எப்படி நடந்தது அப்படின்றது கிளியரா எக்ஸ்பிளனேஷன் படத்துல இல்ல. நிறைய பேர் இன்னும் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே படம் பார்த்து உங்களுக்கான கன்க்ளூஷன்ல வந்து நீங்க அரைவ் பண்ணிங்க. என்னதான் பிரிசனரா இருந்தாலும் தாருக்கு இந்த கிரகத்துல ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைக்குது. அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல கிளைமாக்ஸ்ல காணாம போன ஹல்க் இந்த கிரகத்துல தான் இருக்காரு. அவர் ஸ்பேஸ் ஷிப் எடுத்துட்டு இந்த கிரகத்துல தான் வந்து லேண்ட் ஆயிருக்காரு. பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது. படம் நீங்க ரொம்ப ஃபன்னான ஒரு படம், நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. படத்துல பேசிக்கலி என்ன நடக்குதுன்னா, தார், லோக்கி அண்ட் ஹல்க் மூணு பேரும் சேர்ந்து எப்படி அஸ்கார்டுக்கு திரும்ப வராங்க, அஸ்கார்டுக்கு திரும்ப வந்து எப்படி ஹெலாவை அழிக்கிறாங்க. ஹெலாவை அழிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, இவங்களால முடிகிற விஷயம் கிடையாது. ஹெலாவை அழிக்கிறதுக்காகவே இவங்க திரும்ப கொண்டு வர கேரக்டர் தான் சொட்டர். சொட்டருக்கு வந்து ஹெலாவை அழிக்கணும்னு இருக்கு, அதே நேரத்தில் அஸ்கார்டை மொத்தமா அழிக்கணும்னு இருக்கு. சோ அஸ்கார்டோட அழிவு கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு. வேற வழி இல்ல, நம்ம ஊர் அழிஞ்சு போச்சு, நம்ம வேற ஊரை தேடி போகணும் அப்படின்னு ஸ்பேஸ் ஷிப்ல மீதி இருக்கிற அஸ்கார்டோட சிட்டிசன்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறார் தார். ஆனால் கிளம்புற நேரத்துல லோக்கி ஒரு வேலை பார்த்திருக்காரு. அஸ்கார்ட்ல ட்ரெஷர் செஸ்ட்ல ஒடின் பத்திரமா வச்சிருந்த டெசராக்ட போற வழியில இவர் பாக்கெட்ல போட்டாரு. அங்கதான் ஆரம்பிக்குது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இது ஆரம்பிக்கிறது தார் ராக்னராக்கோட கிளைமாக்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட் லைன். தார் ராக்னராக் கிளைமாக்ஸ்ல வந்து தார், லோக்கி, ஹல்க் அஸ்கார்ட்ல இருக்கிற மற்ற சிட்டிசன்ஸ் கூப்பிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு இருக்காங்க. இன்னொரு கிரகத்தை நோக்கி, இன்னொரு வீடை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் அவங்கள கிராஸ் பண்ணுது. அதுதான் நம்ம தானோஸோட ஸ்பேஸ் ஷிப். தானோஸோட ஸ்பேஸ் ஷிப் வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப் அட்டாக் பண்ணி தானோஸ் உள்ள பூந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு டிமாண்ட் பண்றாரு, எனக்கு டெசராக்ட் கொடுங்க, ஸ்பேஸ் ஸ்டோன் கொடுங்கன்னு. தார் சொல்றாரு, ஸ்பேஸ் ஸ்டோன்ல எங்க கையில இல்ல, அஸ்கார்ட் அழிஞ்சு போச்சு, ஸ்பேஸ் ஸ்டோன் அங்கதான் இருந்துச்சு, ஸ்பேஸ் ஸ்டோன் அது கூடவே அழிஞ்சு போச்சுன்னு. இல்ல இவன் தான் வச்சிருக்கான் அப்படின்னு லோக்கிய காமிச்சு சொல்றாரு. லோக்கியும் ஆமா என் கையில தான் இருக்கு, வேற வழி இல்லன்னு எடுத்து கொடுத்துடுறாரு ஸ்பேஸ் ஸ்டோன். ஸ்பேஸ் ஸ்டோன் அப்படி தானோஸ் கைக்கு வந்துருது. இந்த பாயிண்ட்ல நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி தானோஸ் கையில ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன் இருக்குது. எதுனா பவர் ஸ்டோன். அதாவது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி காப்பாத்தி கேர்ஃபுல்லா ஜாண்டார் பிளானட்ல கொடுத்த பவர் ஸ்டோன் ஆல்ரெடி தானோஸ் கையில இருக்குது. ஜாண்டார் அட்டாக் பண்ணி தானோஸ் பவர் ஸ்டோனை எப்படி எடுத்தார் அப்படின்றது இந்த படத்துல காமிக்கல. கிட்டத்தட்ட அசியூம் பண்ணிக்கலாம் ஜாண்டாரை அட்டாக் பண்ணி தான் எடுத்திருக்காரு அப்படின்னு. சோ இப்போ தானோஸ் கையில 2 ஸ்பேஸ் ஸ்டோன் இருக்கு, 2 இன்ஃபினிட்டி ஸ்டோன் இருக்குது, மீதி 4 ஸ்டோன். அதுல 2 ஸ்டோன், அதாவது மைண்ட் ஸ்டோன் அண்ட் டைம் ஸ்டோன் இப்போ வந்து பூமியில இருக்கு. மைண்ட் ஸ்டோன் விஷன் நெத்தியில இருக்குது, டைம் ஸ்டோன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கழுத்துல தொங்கிட்டு இருக்குது. சோ 2 ஸ்டோன் எர்த்ல தான் இருக்கு,
போய் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு 4 பசங்களை வந்து தானோஸ் பூமிக்கு அனுப்புறாரு. அப்புறம் ரியாலிட்டி ஸ்டோன் வந்து இப்போ நோவேர்ன்ற இடத்துல கலெக்டர்ன்ற ஆள் கையில தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இவர் நோவேர் பக்கம் போயிடுறாரு. தாரோட ஸ்பேஸ் ஷிப் நல்லா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி தார் வந்து ஸ்பேஸ்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஏரியால பாஸ் ஆகுறாங்க கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி. அப்படிதான் தாரும் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியும் சந்திக்கிறாங்க. தார் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி கிட்ட சொல்றாரு, தானோஸை வந்து தடுத்தே ஆகணும், கண்டிப்பா எனக்கு தெரியும் அவன் எங்க போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க வந்து கலெக்டர் இருக்கிற இடம் அதாவது நோவேருக்கு போங்க, நான் வந்து ஒரு 3 பேரை கூட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போறேன், நான் ஒரு புதுசா ஒரு வெப்பன்ஸ் ரெடி பண்ணணும், அதை வச்சுதான் நான் தானோஸை சந்திக்க முடியும், நான் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு இடத்துக்கு போறாரு. அந்த இடம் பேர் தான் நிடவெளியர். அது நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க. 4 பேர் இப்போ பூமிக்கு வந்திருக்காங்க 2 இன்ஃபினிட்டி ஸ்டோன் எடுக்கிறதுக்கு. அதுல 2 பேர் போய் விஷன் இருக்கிற இடத்தை அட்டாக் பண்றாங்க, 2 பேர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கிற இடத்தை அட்டாக் பண்றாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஸ்பேஸ் ஷிப்ல கடத்திட்டு போறாங்க டைட்டானை நோக்கி. அதே ஸ்பேஸ் ஷிப்ல உள்ள என்டர் ஆயிடுறாங்க அயன்மேன் அண்ட் ஸ்பைடர்மேன். அந்த ஸ்பேஸ்ஷிப் கண்ட்ரோல் அவங்க டேக் ஓவர் பண்றாங்க. ஆனா நம்ம பூமிக்கு திரும்ப போகணும், டைட்டானுக்கே போய் தானோஸை நேரா சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு இவங்க டைட்டானுக்கு போறாங்க. அதாவது டைம் ஸ்டோன் இப்ப தானோஸை நோக்கி டைட்டானுக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல பூமியில விஷன் அட்டாக் பண்ற 2 பேர் அவங்க அட்டாக் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிப்பெல் பண்ணப்படுது. ஏன்னா அங்க வரார் கேப்டன் அமெரிக்கா. ரிப்பெல் பண்ணப்பட்டு அவங்க திரும்ப போயிடுறாங்க. மிஷன்ல சக்சஸ்ஃபுல் ஆகாம விஷனை கூட்டிட்டு சேஃபான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு எங்க போறாங்கன்னா நம்ம வகாண்டாவுக்கு தான். வேற விண்டர் சோல்ஜர் ஆல்ரெடி இருக்காரு. நோவேருக்கு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி போறாங்க தானோஸ் தடுக்கிறதுக்கு. ஆனா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அங்க போறதுக்குள்ள தானோஸ் ஆல்ரெடி அங்க வந்துட்டாரு. கலெக்டர் கையில இருந்து ரியாலிட்டி ஸ்டோனை வாங்கி இருக்காரு. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அங்க போகும்போது அவர் அங்கதான் இருக்காரு. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அடிச்சு போட்டு கமோராவை கூட்டு போயிடுறாரு. கமோரா மூலமா அவர் 4வது இன்ஃபினிட்டி ஸ்டோனான சோல் ஸ்டோனை வந்து அவர் கைப்பற்றிடுறாரு. சோ இப்போ 4 ஸ்டோன் அவர் கையில இருக்கு. 2 ஸ்டோன் தான் மீதி. ஒன்னு டைம் ஸ்டோன், இன்னொன்னு மைண்ட் ஸ்டோன். டைம் ஸ்டோன் அவரை நோக்கி டைட்டானுக்கே வந்துட்டு இருக்கு. சோ டைட்டான்ல நடக்கிற சண்டேல அயன்மேன், ஸ்பைடர்மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்புறம் மீதி இருக்கிற கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி எல்லாருக்கும் நடுவில் நடக்கிற சண்டேல கடைசியில எல்லாரையும் தோக்கடிச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கையில இருந்து டைம் ஸ்டோனை வாங்கிடுறாரு. அண்ட் ஃபைனல் பேட்டில் வகாண்டாவில் நடக்கிற பேட்டில்ல விஷனை டிஸ்ட்ராய் பண்ணி மைண்ட் ஸ்டோனையும் எடுத்துடுறாரு. மைண்ட் ஸ்டோனும் எல்லா ஸ்டோனும் கையில வந்ததுக்கு அப்புறம் ஒரே சொடுக்கு பாதி யூனிவர்ஸ் காணாம போயிருச்சு. அதுக்கு மீதி இருக்கிற அவெஞ்சர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறது ஏப்ரல் 26 அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல. I like this one.